ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம தமிழுக்கு நம்ம என்ன முடிந்தோம் பார்த்தா ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது இங்கிலீஷ்க்கு நான் வித் ஆன்சரோடு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, சரியா? இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்சர்ஸை உடனே நீங்கள் பார்க்காம இந்த 14 ஒன்வேர்டுக்கும் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணுங்கள், சரியா? ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதும் அதுதான் ரொம்ப நமக்கு முக்கியமானது. அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்சர்ஸ் உடனே நீங்கள் வந்து என்ன பண்ண வேணாம், பார்க்க வேணாம். நான் இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிங்க, சரியா? ஏன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் எழுத போகிற மண்டே எழுத போகிற பப்ளிக் எக்ஸாமுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி இதே கொஸ்டின்ஸ் கூட நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, சரியா? இப்போ பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இதே கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரியா? நெக்ஸ்ட்டு அதாவது செக்ஷன் 3 பாருங்கள். செக்ஷன் 3ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 ஆஃப் தி ஃபாலோயிங் தான் கொடுத்துருக்காங்க. ரீரைட் தி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், கிராமரில் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரீரைட் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் தி அதர் வாய்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் டு தி சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமானது கிராமரை பொறுத்த வரைக்கும். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா போதுமா தான். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் தி வேர்ட் தி கரெக்ட் ஆர்டர் டு மேக் தி மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதுவும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் செக்ஷன் 4ல் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. எ மேன் ஸ்டாண்டிங் பிசைட் யூ வாண்ட்ஸ் டு விசிட் தி மியூசியம், கைட் ஹிம் டு ரீச் தி டெஸ்டினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மார்க் நம்ம வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பேராகிராஃபில் நமக்கு வந்து எந்த பேராகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். இதே பேராகிராஃப்ஸ் வந்து இந்த 4 பேராகிராஃப் கொஸ்டின்ஸையும் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. பப்ளிக் எக்ஸாமுக்கு வாய்ப்புகள் வந்து 100% நமக்கு இருக்குது, சரியா? கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதுக்கப்புறம் செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய அதாவது இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் எழுதணும் போயமுக்கு. இதில் தெளிவாக பார்த்துங்க. இதில் இருந்தும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இதே கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி செக்ஷன் 3 எடுத்துக்கங்க. ரீஅரேஞ்ச் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணி எழுதணும். இது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் ரீட் தி ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் ஃபாலோன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான், சரி? அதுக்கப்புறம் லுக் அட் தி பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் தி பேராகிராஃப் ஆஃப் 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் அப்படியே நீட் அண்ட் கிளியராக எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணால் போதும் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அதனால் கஷ்டப்பட வேணாம், ஓகே? இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்த்தவங்கள 14 ஒன்வேர்டு, அந்த 14 ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்வேர்டுக்கு பி, செகண்ட் ஒன்வேர்டுக்கு சி, தேர்ட் ஒன்வேர்டுக்கு சி, ஃபோர்த் ஒன்வேர்டுக்கு பி, ஃபிஃப்த் ஒன்வேர்டுக்கு டி, சிக்ஸ்த் ஒன்வேர்டுக்கு ஏ, செவன்த் ஒன்வேர்டுக்கு பி, எயித் ஒன்வேர்டுக்கு சி, நைன்த் ஒன்வேர்டுக்கு சி, 10th பி, 11th சி, 12th ஏ, 13th பி, 14th சி. இதுதான் இதுக்குரிய ஆன்சர், சரியா? இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இல்லை சார் எங்களுக்கு ஃபுல் ஆன்சர் கீ வேணும் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்க அப்படின்னா நான் ஃபுல் ஆன்சர் கீ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.